சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டிலங்க லஞ்சுக்காக ஒரு பொடி வெரைட்டிஸ் ரெடி பண்ணுறேங்க. பருப்பு பொடி. அந்த பருப்பு பொடிக்குங்க பொட்டுக்கடலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு பொடியை எத்தனை டைப்பாக வேணாலும் பண்ணலாங்க. ஒரு டைப்பும் ஒரு டேஸ்ட்டு. அதுமாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டைப் ஆஃப் வெரைட்டிஸில் பருப்பு பொடி ரெடி பண்ணுவாங்க. நான் பொட்டுக்கடலையை மட்டும் யூஸ் பண்ணி பருப்பு பொடி ரெடி பண்ணுறேங்க. இது ட்ரிப்பிக்கலாக ஆந்திரா சைடு பருப்பு பொடியில் இது ஒரு வகை பருப்பு பொடிங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க, நல்லா ஜம்முன்னு. அதாவது ஒரு கப்புக்கு 6லேருந்து 10 காஞ்ச மிளகாங்க. அதேமாதிரி ஒரு கப்புக்கு ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல். இதை பாருங்கள், இந்த மாதிரி பூண்டு பல் இந்த பாருங்கள் உரித்து வச்சுருக்கேன் நான். பூண்டு, கொப்பரை தேங்காய்ங்க ஒரு பெரிய பீஸாக. நான் கொப்பரை தேங்காய் அரைக்கும்போது உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டு அரைக்கிறேங்க. மிளகா ஒரு கப்புக்கு 10 மிளகா வரைக்கும் எடுத்துக்கலாங்க நம்ம. நான் இப்போ கிட்டத்தட்ட 4 கப்பு எடுத்திருக்கேன் இந்த பொட்டுகளில். ஸோ 40 மிளகா எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், மிளகாயை நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு மிளகாயை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதோடு இந்த பொட்டுக்களையும் சேர்த்து, பொட்டுக்கடலை நிறம் மாறாமல் அதே சமயத்தில் பொட்டுக்கடலையை தொட்டால் கொஞ்சம் சூடாக இருக்கணும், சுருக்குன்னு. அவ்வளோதான், அந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். ரொம்ப ட்ரை ரோஸ்டாவோ கோல்டன் ப்ரௌன் கலர் அந்த மாதிரிலாம் எதுவும் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நான் பொட்டுக்கடலையெல்லாம் வறுத்துட்டு பொட்டுக்கடலையை ஆற வச்சுட்டு நான் பொடி பண்ணும்போது உங்களுக்கு பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிட்டு பொடியோடு உங்களுக்கு காட்டுறேங்க. நான் சாதத்தில் தொட்டு போட்டு சாப்பிட பிரமாதமாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லை நெய் ஊற்றி சூடான சாதத்தில். விருப்பப்பட்டிங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் கூட நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் பருப்பு பொடி நான் இப்படி தான் செய்வேன். ஸோ நான் செய்கிற மெத்தடு படி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேங்க. நான் வாங்க இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்றதை போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கங்க, இந்த பொட்டுக்கடலை வறுத்தோம் இல்லையா, வறுத்து ஆற வச்சுருந்தோம்ல மிளகாயும் பொட்டுக்கடலையும். இப்போ அந்த மிளகா பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நைஸ் பவுட்ராக அப்பப்போ கலக்கி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவு சலிக்கிற ஜல்லடையில் நல்லா நைஸாக சலித்து அந்த கப்பியை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி சலித்து அந்த கப்பியை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டேஜ் என்னன்றதை காட்டுறேங்க நான். இப்போ பாருங்கங்க, இப்போ இந்த வறுத்த பொட்டுக்கடலையை உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி சலிங்கங்க. ஓகே, இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் நான். இதுமாரி வறுத்த பொட்டுக்கடலை எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி சலிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கங்க, இந்த மாதிரி கொப்பரை தேங்காய்ங்க ஒரு 1/4 கப்பு. இதை நீங்கள் நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கிட்டு மிக்சியில் விப்பர் மோடில் விட்டு நல்லா அரைச்சிங்கன்னா நைஸ் பொடியாக ஆகிடுங்க. இதோட இந்த அதாவது ஒரு கப்புக்கு 5லேருந்து 6 பூண்டு சொன்னேன்னா நான் 4 கப்பு பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 பூண்டுங்க போதும், முழு பூண்டு உரித்தது. அதை இந்த மாதிரி ஒரு தூளாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை பொடி பண்ணிவிட்டு அதோடு இந்த பூண்டையும் சேர்த்து ஒரு தடவை பொடி பண்ணிவிட்டு நம்ம சலித்து வச்சுருக்கோம்ல அந்த பொடி, அதோடு இந்த இதை சேர்த்துட்டு திருப்பி எல்லாம் ஒன்றா கலந்து உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு
சலிச்சு எடுத்தோன்னா பொடி ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் இதை அரைக்கும்போது காட்டுறேன் உங்களுக்கு நான் எப்படி. கொப்பரை தேங்காய் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை காமிச்சிருக்கேங்க. இதுலேருந்து ஒரு பாதி நறுக்கி எடுத்து தான் இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நிறைய சேர்த்துடாதீங்க, அப்புறம் தேங்காய் பொடி மாதிரி ஆகிடும். இது ஒரு ட்ரை கோகனட் தான் இது, கொப்பரை தேங்காய். இது ஒரு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறது தாங்க. ஓகே, கொப்பரை தேங்காய் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், மளிகை கடையிலையும் கிடைக்கும். கொப்பரை தேங்காய்ன்றது இப்படி தான் நல்லா காஞ்சி போய் சூப்பராக இருக்கும் நல்லா. ஓகே, இப்போ பாருங்கங்க, இந்த கொப்பரை தேங்காயும் இந்த மாதிரி நல்லா மிக்சியில் விப்பர் மோடில் விட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா இதை பொடி பண்ணிக்கோங்க. ஓகே, இதை காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்போ இதை காமிச்சேன். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இதோட இந்த பூண்டையும் சேர்த்து அதையும் விப்பர் மோடில் ஒரு தடவை நல்லா ஓட்டி எடுத்துக்குவோங்க. நான் ஓட்டிட்டும் அரைச்சிட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்கங்க, இந்த பூண்டையும் சேர்த்து விப்பர் மோடில் விட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ இதை நம்ம அங்கே சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, பொட்டுக்கடலை வறுத்ததை, அதோட இதை சேர்த்து அந்த பொட்டுக்கடலை பொடிக்கு தேவையான உப்பையும் அதோடய சேர்த்துட்டுங்க நல்லா கையால் கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு தடவை மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி சலிச்சு எடுக்கணுங்க. நான் காட்டுறேன் அடுத்தது. இப்போ பாருங்கங்க, இந்த பருப்பு பொடி ஃபுல்லாக எல்லாம் சலிச்சு எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸ் பவுடராக இருக்குது பாருங்கள். நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடும்போது அப்படியே ஃபைன் பவுடராக நமக்கு வைப்பாங்க பாருங்கள், பருப்பு பொடி, ஆந்திரா பருப்பு பொடின்னு சொல்லி. அதே தாங்க சேம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸ் பவுடராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இதை சலித்ததில் கப்பி உங்களுக்கு இவ்வளோது வந்திருக்கு. இப்போ இந்த கப்பியை திருப்பி இன்னொரு ஒரு தடவை 2 தடவை போட்டு அரைச்சி சலித்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு இவ்வளோ கப்பி வரைக்கும் மீறுங்க. இந்த கப்பின்னு சொல்கிறது இந்த சலிச்ச இந்த தூள் மீறதுனால நம்ம பயப்பட தேவையில்லைங்க. இந்த தூளை நம்ம ஒரு பாக்ஸில், ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு பொரியல்லாம் பண்ணுறோம்ல, எனி பொரியல், கொத்தரங்காய், புடலங்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, இந்த மாதிரி பொரியல்லாம் தேங்காய் போட்ட பொரியல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பொரியலில் இறக்க போகிற நேரத்தில் இதில் 1 டீஸ்பூன் இந்த பொடியை அப்படியே தூவி விட்டு பொரியல் பண்ணி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தது இந்த பொடியை அப்படியே வச்சுட்டு நம்ம வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புளி, இதை நல்லா வதக்கிட்டு அரைக்கும் போது, அதாவது வதக்கி நம்ம கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தூளையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு சட்னியாக அரைச்சி கூட நம்ம இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்கும், தோசை, ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுமாரி குருமாலாம் நம்ம வைக்கிறப்ப தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, அதோட இதையும் 1 ஸ்பூன் சேர்த்து அரைச்சி ஊற்றுனீங்கன்னா குருமா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்டு ஸ்டைல், ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த பொடி மீந்து போச்சேன்னே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை பத்திரமா எடுத்து வச்சுட்டு சமையலில் எதில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பாரை தவிர, சாம்பார் ரசத்தை தவிர வேறு எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாம்பார் சாதம் பண்ணும்போது கூட இந்த பொடியை கூட தூவி கூட சாம்பார் சாதம் பண்ணலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுதாங்க ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி. இதை சொல்லி கொடுத்தது யாருன்னா த கிரேட் சமையல் நிபுணர் மல்லிகா பத்ரிநாத். அவங்க சொல்லி கொடுத்தது தாங்க இது. அவங்களுடைய வீடியோவை பார்த்து தான் நான் இதே மாதிரி செய்ய கற்றுக்கிட்டு இப்போ எங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் பருப்பு பொடி பண்ணால் தாங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப அப்படியே நாக்கில் ஒட்டுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இதிலே 2 டைப்பாக பண்ணலாங்க. நீங்கள் சலிக்காமல் எல்லாத்தையும் மிக்சியில் அப்படியே நல்லா நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு அப்படியே கூட நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்தமாரி சலிச்சாதாங்க உங்களுக்கு அந்தமாரி ஃபைன் பவுடராக வரும். ஓகே, இப்போ அவ்வளோதாங்க பருப்பு பொடி. இப்போ இதெல்லாம் நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காட்டுறேங்க. நான்
சூப்பரான ஆந்திரா பருப்பு பொடி. ஒன் ஆஃப் த மெத்தட் அண்ட் ஸ்டைல். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரியும் செய்யலாம். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி மெத்தட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கங்க. ஓகே என்னங்க, நல்ல சூப்பரான அருமையான நல்ல ட்ரெடிஷ்னலான செம்ம டேஸ்டான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடிங்க. செம்மையாக இருக்குங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல சூடாக சாதத்தில் இந்த பருப்பு பொடியை போட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் தரவாக செக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி இந்த ஸ்டைலில் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கங்க. நிச்சயம் இந்த மெத்தடை அப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ரொம்ப பில்டப் பண்ணி சொல்லலை, நான் ரெகுலராக செய்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கங்க. ப்ளேலிஸ்ட்டில் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தமான ரெசிபீஸை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயம் நல்லாயிருக்குங்க. எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கங்க. Have it. Emmy. See you next. Bye-bye.